Glory to Jesus. இன்னைக்கு நம்ம 22வது வசனத்துல இருந்து பார்க்க போறோம். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. இதுக்கு முன்னாடி வசனத்துல பார்த்தோம், குளிருக்கு பயப்படாள், ஏன்னா அவங்க எல்லாருக்கும் இரட்டைப்புறை உடுப்பு இருக்கிறதுனால அப்படின்னு பார்த்தோம். அது ஸ்பிரிச்சுவல் மீனிங்கா நம்ம காட்ஸ் ப்ரொடெக்ஷன் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு கருவியாக பயன்படுறதுனால நம்ம எந்த பொல்லாப்பையோ இல்லை ஆபத்து காலங்களுக்கோ பயப்படாமல் ஆண்டவருக்குள்ளே நம்மளை ஷீல் பண்ணிக்கிறோன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்ம ஒரு ஷீல்டு உண்டு பண்ணிக்கணும். எபிரேயர் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம், சர்வாயுத வர்க்கம், அதுதான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் ஷீல்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய ஆபத்து காலத்தில் ஆண்டவருடைய வசனமும் நம்மளோட விசுவாசமும் தான் நம்மளை பாதுகாக்கிற கேடகமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்குது. மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. இந்த இரத்தாம்பரம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் பர்பிள்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பர்பிள் கலர் அப்படிங்கிறது ராயல்ட்டியை குறிக்குது. பிப்ளிக்கல் டைம்ஸில் அது ஒரு ராயலான எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கு. இந்த இரத்தாம்பரத்தை அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 14வது வசனத்திலேயே நம்ம பார்க்குறோம். பவுல் சுவிசேஷ அறிவிக்க போடும்போது அங்கே ஒரு பெண் இந்த இரத்தாம்பரத்தை வித்துட்டு இருந்தவங்களா இருக்கிறாங்க. ரொம்ப ராயலான எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயத்த நம்ம அணிஞ்சுக்கிறோம் அப்படின்றத நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது, அதுதான் ரட்சிப்பு. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, வேத வசனமாகிய கருக்குள்ள பட்டயம் ஆகிய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம அணிஞ்சு கொள்ளும் போது நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அது ஒரு பாதுகாவலாக அமையுது. 23வது வசனம், அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். இந்த வசனத்தை ஆழமா தியானிக்க நம்ம ஆதியாகமமுக்கு போவோம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதில்லன்னு சொல்லி ஆண்டவர் ஏவாளை படைக்கிறாரு. ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையா ஏவாளை படைச்சிருக்காரு. அதாவது துணையான்னு பார்க்கும்போது சப்போர்ட்டிவா ஒருத்தவங்க. இப்போ நம்ம உலக பிரகாரமாக ஏதாவது ஒரு செலிப்ரிட்டிஸ் பார்த்துக்குவோம், அவங்களுக்கு துணையாக ஒருத்தவங்கள வெளியே போகும்போதெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க ரொம்ப வீக்கான ஒரு ஆளாக அவங்க வச்சுக்க மாட்டாங்க இல்லையா, அவங்கள சுற்றி பாடி கார்ட்ஸ் இல்லை அவங்கள பாதுகாக்கிற மாதிரி ஒருத்தவங்க. ஸோ அது மாதிரி ஒரு பாசிட்டிவான நோக்கத்தில் தான் ஏவாள் படைக்கப்பட்டிருக்காங்க, ஒரு சப்போர்ட்டிவாக, ஒரு பாசிட்டிவான சப்போர்ட்டராக. இதை அறிஞ்சிக்கிட்ட பிசாசு அவங்கள பாசிட்டிவான விஷயத்துலேருந்து நெகட்டிவான விஷயத்துக்கு தள்ளணும் அப்படின்னு நினச்சி தான் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மீற வச்சது. அதாவது ஏவாள் மூலயமாவே ஆண்டவர் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன கனியை ஏவாளை எடுத்து ஆதாமுக்கு கொடுத்து புசிக்க வைக்கிறதா. அதாவது ஆண்டவர் ஒரு பாசிட்டிவ் சப்போர்ட்டராக ஏவாளை படைச்சதை பிசாசு அறிஞ்சுக்கிட்டு அதை முதையே நெகட்டிவ் ஆக்கிடணும், அதை கொலைச்சி போட்டுறணும் அந்த திட்டத்தை அப்படின்னு நினச்சி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா மாற்றிடுச்சு. அதோட விளைவாக 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் அவங்கள தேடும்போது அவங்க 2 பேர் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஆதாம் கிட்டக்க, நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ புசிச்சியான்னு கேட்கும்போது அவன் உடனே ஏவாளை கை காட்டுறான். ஏவாள், நீங்கள் எனக்கு துணையாக இருக்கும்படி கொடுத்த இந்த ஸ்திரீ தான் என்ன புசிக்க செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு. 3வது அதிகாரம் 12வது வசனம், அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அதாவது ஆண்டவர் பாசிட்டிவான ஒரு சப்போர்ட்டராக கொடுத்துருக்காரு ஏவாளை. அதே மாதிரி தான் ஆண்டவரோட திட்டம் என்னன்னா, நம்மளோட ஹஸ்பண்டுக்கு ஒரு பாசிட்டிவான சப்போர்ட்டராக இருக்கணும். அதுதான் இந்த வசனத்தில் பார்க்குறோம், பேர் பெற்றவனாக இருப்பான் அப்படின்ட்டு. ஏவாள் பிசாசோட வார்த்தையை கேட்டு ஆண்டவர் கீழ்ப்படியாமல் நெகட்டிவாக ஆதாமுக்கு மாறினபடி நம்ம மாறுறது ஆண்டவரோட சித்தம் இல்லை. ஆண்டவரோட சித்தம் நம்மளோட ஹஸ்பண்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சப்போர்ட்டிங் பில்லராக இருக்கணுன்றது தான். அவங்க எடுக்கிற முயற்சியில் அவங்களுக்கு ஜபத்துலையும் அவங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் நம்ம கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணும்போது அவங்க மூப்பர்கள் முன்னாடி பேர் பெற்றவங்களாக இருப்பாங்க. இந்த வசனம் அப்படியே ரியாலிட்டியில் ரூத் 4வது அதிகாரம் 11வது வசனத்தில் நடந்திருக்கு. அப்போது ஒலிமு வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவரை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ரியாத்தாவிலே பலவானாய் இருந்து பெத்லேஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதில் ரூத்தை நம்ம குணசாலியான ஸ்திரீன்னு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். அதே மாதிரி குணசாலியான ஸ்திரீக்கு கல்யாணம் பண்ண போகிற இந்த போவாஸை குறித்து அவர் பெத்லேஹேமிலே புகழ் பெற்றிருப்பார் அப்படின்றத எழுதப்பட்டிருக்கு. இந்த மூப்பர்கள் உட்காந்துருக்க இடத்த இங்கிலீஷில் சிட்டி கேட்ஸ் அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம இந்த பழைய இதுலலாம் பார்ப்போம்ல, பஞ்சாயத்து, அந்த வில்லேஜ்லலாம் பஞ்சாயத்து வைப்பாங்க.
அவங்கெல்லாம் மூப்பர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏஜில் கூடினவங்களும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுமா இருப்பாங்க. அப்போ அவங்க ஜட்ஜ் பண்ணுற ஒரு ரோலில் தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணி இவர் பேர் பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொன்னபடி இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எலும்பில் எலும்பு மாம்சத்தில் மாம்சம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இவ குணசாலியாக இருக்கும்போது காலப்போக்கில் பவுல் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு பெண் தன்னோட கற்புள்ள நடக்கையினாலும் ஆண்டவர் கீழ்ப்படுகிறதுனாலும் தன்னோட அவ்விசுவாசியாக இருக்கிற கணவனை கூட ஆதாயப்படுத்தி கொள்ளுவாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்குல்ல. அதே மாதிரி ஒரு பெண் குணசாலியாக நடந்து கொண்டே வரும்போது ஒரு காலம் வர்ற வரைக்கும் அந்த காலத்துக்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டும் எப்படி இருப்பாங்களாம், பெயர் பெற்றவங்களாம் மாறுவாங்க. இப்போது பல பெண்களுக்கு கல்யாணம் ஆகும்போதே ஹஸ்பண்ட் நல்ல கேரிங்காக லவ்விங்காக அமைஞ்சிடுறாங்க. இன்னும் சில பெண்கள் ஆண்டவரோட சித்தத்தை கேட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் கூட அவங்களுக்கு மனசில் சில குறைகள் இருக்குது. என்னோட கணவர் என் மேலே இவ்வளோ அன்பாக இல்லை, என் மேலே அன்பு காட்டலை, என்னை மதிக்கலை, இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி பெண்ணாக நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னா ஆண்டவர் உங்களை தான் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாரு. எப்படி மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு ரட்சித்து வந்தாரோ அதே மாதிரி உங்களை அந்த குடும்பத்துக்குள்ளே அனுப்பியிருக்காருன்னா உங்களை ஒரு மோசேவாவோ ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம மனுஷங்க மேலே எந்த ஒரு முழு நம்பிக்கையும் மனுஷங்களுக்கு அடிமையாகவும் ஆகாமல் நம்ம ஆண்டவரை மட்டுமே நம்ம சார்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை தான் நம்மளுக்கு தேவை. நம்ம ஆண்டவர் மேலே வச்சுருக்க விசுவாசத்தினாலும் நம்ம ஆண்டவரை கனப்படுத்துறதுனாலும் நம்ம ஃப்யூச்சரில் நம்மளோட கணவரும் ஒரு பாயிண்டில் ஆதாயப்பட்டு அவங்களும் ஆண்டவருக்குள்ளே பேர் பெற்றவங்களா குணசாலியாக மாறுவாங்க. ஆனால் அது வரைக்கும் நம்மளுக்கு தேவை பொறுமை, ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற விசுவாசம். இது ரெண்டும் தான் நம்மளை ஒரு வெற்றியின் பாதைக்குள்ளே நடத்த போகுது. 24வது வசனம், மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகத்தில் ஒப்புவிக்கிறாள். இந்த வசனம் மறுபடியாக ஒரு பொண்ணை, ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி டிலிகண்ட்டாக எவ்வளோ கம்பீட்டண்ட்டாக இருக்கணும், நம்மளோட ஃபேமிலியை கட்டுறதுல எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஃபேமிலி பெனிஃபிட்காக ஒர்க் பண்ணணுன்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. 25வது வசனம், அவள் உடை பலமும் அலங்காரமுமாக இருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறார். சங்கீதம் 93வது அதிகாரத்தில் கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. கிளாத்திங்கிறது இங்கேயும் அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறதுன்னு வருது. ஸோ இங்கே கிளாத்திங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஒருத்தவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரென்த் அவங்களோட கேரக்டராக இண்டிகேட் பண்ணுறதா இருக்குது. ஆண்டவர் பராக்கிரமத்தை அணிந்திருக்கிறாருன்னா ஹீ இஸ் ஸோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தெரியுது நம்மளுக்கு. அதே மாதிரி இங்கேயும் குணசாலியான ஸ்திரீ ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ளாக இருக்காங்கன்னு பார்க்குறோம். நம்ம டைரக்ட் மீனிங்காக இப்போ உலக பிரகாரமாக நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு குணசாலியான ஸ்திரீயோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஒரு டீசெண்டாக ஒரு மாடஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுக்காக நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற எந்த ட்ரெஸ்ஸையும் நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் பவுல் ஆல்ரெடி நம்மளுக்கு கொரிந்தியரில் சொல்லியிருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்காத மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸ்பிரிச்சுவல் மீனிங் வருவோம். நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் அருளும் ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இங்கேயும் பலத்தை பற்றி பேசியிருக்கு. அப்போ நம்மளுக்கு பலமும் தெளிந்த புத்தியும் உடையவங்களா ஒரு குணசாலியான ஸ்திரீ இருப்பாங்க. அன்பு, பலம், தெளிந்த புத்தி, இது மூணும் ஒரு குணசாலியான ஸ்திரீக்கு இருக்கும். வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறார். டிலைட்ஸ் இன் ஹர் ஃபியூச்சர். நம்மளோட ஃபியூச்சரே நம்ம ஆண்டவர்கிட்ட தான் ஒப்பு கொடுத்துருக்கோம். ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய விஷயங்களை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம இந்த பூமியில் படைக்கப்பட்டதுக்கு நம்மளுக்கு வேர்ல்ட்லியாக என்ன ரீசன்ஸ் வேணால் இருக்கலாம். நம்ம ஒரு எய்ம் வச்சுருக்கலாம், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு. ஆனால் காட்லி பர்பஸ் ஒன்று இருக்குது, ஹெவன்லி பர்பஸ். நம்ம இங்கே பிறந்ததுக்கு நம்மளை கொண்டு இவ்வளோ ஆத்மாக்களுக்கு காஸ்பல் சொல்லணுமோ, இல்லை இவ்வளோ பேருக்கு நம்மளை ஆறுதலாக வைக்கணும்னோ, இல்லை நம்மளை கொண்டு ஆண்டவருடைய திட்டம் ஒன்று நம்ம தலைமுறைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நடக்கணும்னு ஆண்டவர் ஆல்ரெடி நம்மளை பிறந்த போதே நம்ம தாயங்கரில் உருவாகும் போது நம்மளை கொஞ்சம் ஒரு திட்டம் வச்சுருக்குறேன். அப்போது அந்த காட்லி விஷனை, காட்லி பிளான் என்னன்றதை கண்டுபிடிச்சவங்களா கண்டிப்பாக குணசாலியான ஸ்திரீ இருக்கணும். அதனால தான் அவங்க வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள்னு போட்டிருக்கு. நம்மள எத்தனை பேர் இதில் ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருக்கோம். ஒரு குணசாலியான ஸ்திரீ வரப்போகிற காரியங்களை குறித்து மகிழ்ற. ஆனால் நம்மள பலருக்கு ஃப்யூச்சரை நினச்சாலே வெறும் பயம்தான் இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு குணசாலியான ஸ்திரீ இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்து அவரோட சித்தத்தின்படி வாழும்போது ஆண்டவர் நம்மளுக்காக வச்சிருக்கிற அந்த காட்லி விஷன், அந்த காட்லி பிளானை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஜெபிச்சு ஆண்டவர் அந்த பாதையில் நம்மளை கண்டிப்பாக
எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் தூக்கி சுமந்து நம்மளை கொண்டு போய் சேர்த்து நம்மளை கொண்டு அவர் நினைக்கிற காரியத்தை நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மேலே அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் நம்மளுக்கு உண்டாகணும். பைபிள் வார்த்தை சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். இப்போ நம்ம எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோமோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ நினைக்கிறோம்னா நம்ம பதறோம். நம்மளுக்கு விசுவாசம் அங்கே குறைவுபட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம விசுவாசத்தினாலும் கிருபைனாலும் தான் நீதிமான் ஆக்கப்படுறோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்போ விசுவாசம்ன்றது நம்ம வாழ்க்கையில எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எவ்வளோ இருளான சூழ்நிலையா இருந்தாலும் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க கத்துக்கணும். ஆப்ரஹாமினுடைய விசுவாசம் அவருக்கு நீதியா எண்ணப்பட்டதுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்மளும் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் மேல வச்சிருக்க விசுவாசம் தளராதபடிக்கு கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார் அப்படின்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சு காலதாமதம் ஆனால் கூட நம்மளுடைய விசுவாசம் தளராமல் இருக்குமானா நம்மளும் ஒரு குணசாலியான ஸ்திரீயாக அறியப்படுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காட்லி விஷன் என்ன, ஆண்டவர் நம்மளுக்கு எதிர்காலத்தை குறித்து என்ன விஷன் வச்சுருக்காருன்றத கேட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு எந்த போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை விடாமல் அது மாதிரி விசுவாசிச்சோன்னா நம்ம ஆண்டவருடைய மகிமையை காண்போம். விசுவாசினாலே நீதிவான் பிழைக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது மாதிரி நம்ம விசுவாசித்தோம்னா அது நம்மளுக்கு ஒரு நீதியாக என்ன போடும். நம்ம விசுவாசிக்கிறதுனால ஆண்டவர் கூட இன்னும் அதிகமாக நம்மளோட உறவும் பலப்படும். வருங்காலத்தை பற்றி மகிழ்றதுக்கு காட்ஸ் விஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது விசுவாசம் மட்டும் போதுமா? அதுக்கு இன்னொரு முக்கியமான காரியம் தேவை இல்லையா, ஞானம். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக மெடிடேட் பண்ணலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.